கடந்த 6 தினங்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை மின் அவ்வலிஹி, பெருமானாருடைய தொடக்கம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்ற வரலாறை தொடங்கி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாமை தொட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய விழாவில் பயணித்து தொடராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லடியார்களுடைய விழா எலும்பில் அப்படியே பயணித்து வந்தார்கள். இறுதியாக மக்கமா நகரிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதித்தார்கள். பெருமானார் இந்த உலகத்திலே பிறக்கின்ற பொழுது என்ன நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது, பெருமானாருடைய பிறப்பு எப்படி இருந்தது என்ற செய்திகளை எல்லாம் நாம் கேட்டிருக்கிறோம், அதை படித்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். பெருமானாருடைய வரலாறை பேசுவதற்காக வேண்டி ஒரு 12 நாட்கள் நாம் அதை ஏற்பாடு செய்திருக்கிறோம். 12 நாட்களில் ஒரு பகுதி கூட விடாமல் அனைத்தையும் பேசி முடித்துவிட வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் அல்ல. ஏன்னா இந்த 12 நாள் மட்டும் நம்ம பெருமானாரை பற்றி பேசுவதில்லையே, காலம் முழுவதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த, அவர்கள் செய்து காட்டிய, அவர்கள் வாழ்க்கையில் நடந்த, நமக்கு என்ன சொன்னார்கள் செய்தார்கள் என்ற கட்டளைகளை எல்லாம் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த 12 நாட்கள் என்பது பெருமானாருடைய பிறந்த மாதத்தை, நாட்களை சிறப்புப்படுத்துவதற்காக வேண்டி நாம் ஒன்று கூடி பெருமானாருடைய வாழ்க்கை வரலாறுகளை பேசியும் கேட்டும் வருகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நன்னாட்களில், இந்த நன் சிறப்பின் மூலியமாக நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பரக்காத்துகளையும் தந்தல் புரிவானாக. இந்த நிகழ்வின் மூலியமாக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனைகள், துன்பங்களை நீக்கி அருள் புரிவானாக. இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய, தொடராக நடாத்தி வரக்கூடிய இந்த ஜமாத்தினர்களுக்கும், இந்த ஊர் மக்களுக்கும், இந்த ஊர் வாசிகளுக்கும் அல்லாஹ் எல்லா வளங்களையும் நலங்களையும் தந்தல் புரிவானாக. இந்த நிகழ்வின் பரக்கத்தினால் நம்முடைய ஊரிலே ஏற்படக்கூடிய சோதனைகள், முசீபத்துகளை அல்லாஹ் விரட்டி ஓட்டி விடுவானாக. நம்முடைய ஊரிலே நிறைய பரக்காத்துகளையும் வளங்களையும் பொழிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், ஏன் அவர்களை நாம் புகழ்கிறோம், பேசுகிறோம் என்றெல்லாம் நாம் பல நேரங்களிலே கேள்விப்பட்டிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், அதை வாசித்திருக்கிறோம். ஒரு ஹதீஸை சொல்லி நான் பெருமானாருக்காக வேண்டி நாம் ஏன் இந்த நிகழ்வை நடத்துகிறோம், ஏன் பெருமானாருடைய வரலாறை பேசுகிறோம், கேட்கிறோம் என்பதற்கான ஒரு சூட்சமத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ஹதீஸை நான் உங்களுக்கு முன் சொல்கிறேன். தொடர்படியாக பெருமானாருடைய நிகழ்வை பேசக்கூடிய இடங்களிலே இந்த ஹதீஸை நான் ஞாபகம் ஊட்டுவது வழக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு முறை பேசிக் கொண்டிருக்கிற நேரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு இப்படி சொல்கிறார்கள், லம்மா ரஐது தீப நஃப்ஸின், நான் பெருமானாரை முகம் மலர்ந்தவர்களாக சந்தோஷமாக பெருமானார் இருப்பதை நான் பார்த்தேன். அப்போது பெருமானார் இடத்திலே, யா ரசூலல்லாஹ், நான் உங்களிடத்திலே ஒரு விஷயம் கேட்கலாமா என்று அனுமதி கேட்டேன். உங்களிடத்திலே ஒரு விஷயம் கேட்கலாமா என்று பெருமானாரிடத்திலே கேட்டேன். தாய்மார்களே, உங்களுக்கு இந்த ஹதீஸிலே நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. குறிப்பாக கணவனிடத்திலே ஒரு செய்தியை கேட்கின்ற பொழுது அவர்கள் நல்ல ஒரு நிலையில் இருக்கிறார்களா, அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை பார்த்து கணவனிடத்திலே உங்களுக்கு தேவையான தேவைகளை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பது ஆயிஷா ரலியல்லாஹுடைய இந்த ஹதீஸின் மூலியமாக நமக்கு தெரிகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு பெருமானாரிடத்திலே கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் உங்களிடத்திலே ஒரு விஷயம் கேட்கலாமா? கேளுங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னவுடன் பெருமானார் கையேந்தி துஆ செய்ய ஆரம்பித்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானாருடைய வரலாறை கேட்கக்கூடிய நாம் அப்படியே வரலாறை சொல்லிக்கொண்டே போகுவது நம்முடைய நோக்கமும் அல்ல.
அதை மட்டும் கேட்பது நம்முடைய நோக்கமும் அல்ல. அதில் என்ன படிப்பினைகள் இந்த உம்மத்திற்கு இருக்கிறது என்பதை நாம் யோசிப்பதுதான் இந்த நிகழ்வு நடத்துவதற்கான முக்கிய காரணம். வரலாறையும் தெரிய வேண்டும். அந்த வரலாறோடு சேர்த்து இந்த வரலாற்றில் இந்த நிகழ்வில் நமக்கு என்ன படிப்பினை இருக்கிறதையும் பார்க்க வேண்டும் அல்லவா? உடனே பெருமானார் துவா செய்தார்கள். உங்களிடத்தில் யாராவது எனக்காக வேண்டி துவா செய்யுங்கள் என்று சொன்னால் உடனே நீங்கள் அவருக்காக வேண்டி பாரக்கல்லா, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்யட்டுமாக, அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கட்டுமாக என்று உடனே நீங்கள் அவருக்காக வேண்டி ஓரிரு வார்த்தைகளில் துவா செய்யுங்கள் என்பதாக முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தினார்கள், துவா செய்தார்கள். யா ரசூலல்லாஹ், ஆயிஷா செய்த முன்பின் பாவங்களை நீ மன்னிப்பாயாக. அவர்கள் வெளிரங்கமாக மறைமுகமாக தெரியாமல் செய்துவிட்ட பாவங்களை மன்னிப்பாயாக. இனி அவர்களிடத்தில் ஏதேனும் தவறுகள் ஏற்படுமாயின் அதை நீ மன்னிப்பாயாக என்று ஆயிஷா ரலியல்லாஹுக்காக வேண்டி பெருமானார் துவா செய்தார்கள். அந்த ஹதீஸிலே வருகிறது, ஆயிஷா ரலியல்லாஹு பெருமானார் இப்படி செய்த துவாவை பார்த்து மிக சந்தோஷத்தில் குலுங்கி குலுங்கி சிரித்தார்கள். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்தால் அது உடனே ஏற்றுக்கொள்ளப்படும். நம்முடைய துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படும், அது எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் பெருமானாருடைய துவாவில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா சாதாரணமாக துவா செய்தாலே அல்லாஹ் வெறுங்கையை கொடுப்பதில்லை என்று பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்ய அதை கையாக வெறுங்கையா விட்டு விடுவானா? பெருமானார் முஸ்தஜாபு துவா என்று சொல்லப்படக்கூடியவர்கள், உடனே துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு சந்தோஷம், குலுங்கி குலுங்கி சிரித்தார்கள். சிரித்து கொண்டிருந்த ஆயிஷா ரலியல்லாஹு உடனே சிரிப்பை நிப்பாட்டிட்டு யா ரசூலல்லாஹ் என்று திரும்ப ஒரு கேள்வி. சிரிப்பை நிப்பாட்டி விட்டு திரும்ப கேட்டாங்க, இந்த துவா எனக்கு மட்டுமா இல்ல வேற யாருக்கும் இந்த மாதிரி துவா செஞ்சிருக்கீங்களா என்று பெருமானார் இடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தை, இந்த துஆ இது என்னுடைய உம்மத்திற்கான துஆ. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நான் இந்த துஆவை என்னுடைய உம்மத்திற்காக வேண்டி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தை தான் நான் சொல்ல வருகிற விஷயம். குடும்பத்தார்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுத்தார்களோ, அவர்கள் மீது எந்த அளவிற்கு நேசம் வைத்திருந்தார்களோ, அதைவிட பல மடங்கு மேலாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்தார்கள். உம்மத்தையே சதாவும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களை பற்றி பேசுவதும் கேட்பதும் அவர்களுக்காக வேண்டி இந்த நிகழ்வை நடத்துவது என்பது நமக்கு கிடைத்த பாக்கியம் என்று நாம் சொல்ல வருகிறோம். எந்நேரமும் நம்மை பற்றியே பேசிக் கொண்டிருந்த, நினைத்துக் கொண்டிருந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி நாம் பேசுவது, நாம் கேட்பது, அது நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியம். அல்லாஹ் அதன் மூலியமாக நம்முடைய தேவைகளை பரிபூர்ணப்படுத்துவாம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு நிகழ்வை நாம் எல்லாம் கேட்டறிந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பிற்கு பிறகு அரபுலகத்திலே ஒரு வழக்கம் இருந்தது. பிறந்த குழந்தைக்கு பெற்ற தாய் பால் கொடுப்பார்கள் சில நாட்கள். அதற்கு பிறகு அந்த பிள்ளையை பால் கொடுப்பதற்காக, பால் புகட்டுவதற்காக வேண்டி வேறு இடங்களுக்கு அனுப்பி வைப்பார்கள், வேறு தாயிடத்திலே கொடுப்பார்கள். குறிப்பாக கிராமப்புறங்களிலே வாழக்கூடிய பெண்களிடத்திலே அனுப்பி வைப்பார்கள். காரணம், நகர்ப்புறங்களிலே அந்த பிள்ளைக்கு ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள், அந்த பிள்ளையிடத்திலே வரவேண்டிய நல்ல பேச்சு வழக்கங்கள், ஒழுக்க வழக்கங்கள் எல்லாம் கிராமப்புறங்களில் இருக்கின்ற பொழுது கிடைக்கிறது. எனவே அரபுலகத்திலே வழக்கமாக இருந்தது, பெற்ற பிள்ளையை கிராமப்புறத்திற்கு அனுப்பி வைத்து பால் கொடுப்பார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கின்ற பொழுதே தந்தை இழந்தவர்கள், நமக்கு தெரியும். தந்தையை இழந்த அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க யார் வருவார்? கிராமப்புறத்தில் இருந்து கூட்டமாக பால் கொடுப்பதற்காக வேண்டி, பிள்ளையை வாங்குவதற்காக வேண்டி பெண்கள் கூட்டம் வந்தது. அவர்களுக்கு அதிலே ஒரு லாபம் இருக்கிறது. வேலை செய்தால் கூலி கிடைக்கும் அல்லவா? இப்படி நகர்ப்புறங்களிலே வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு பால் கொடுத்தால் அவர்களுக்கு கூலி கிடைக்கும். அந்த அடிப்படையில் கிராமப்புறங்களில் இருந்து பிள்ளையை வாங்குவதற்காக வேண்டி வருகிறார்கள். எல்லா பெண்களும் தனக்கு தேவையான பிள்ளைகளை எடுத்துக்கொள்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுப்பதற்கு பெண்கள் இல்லை. காரணம், தந்தை இல்லாத பிள்ளை. தந்தை இல்லாத பிள்ளை
இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்க போய் எனக்கு யார் கூலி தருவார்? தந்தை இல்லாத பிள்ளை யார் கவனித்துக் கொள்வார்? அதனால அந்த பிள்ளை எடுக்க யாரும் முன்வரவில்லை. நமக்கு தெரிந்த செய்திதான், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கொடுப்பதற்காக வேண்டி ஹலீமத்து ஸாஅதி ரலியல்லாஹ், ஹலீமத்து ஸாஅதிய்யா ரலியல்லாஹ், ஸாஅத் கூட்டத்தை சார்ந்த கோத்திரத்தை சார்ந்த ஹலீமா அம்மா வேறு பிள்ளையே இல்லை என்ற காரணத்தினால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பால் கொடுப்பதற்காக வேண்டி எடுத்தார்கள். வருகின்ற பொழுது ஒட்டகம், மெலிந்த ஒட்டகம், ஒளிந்து போன ஒட்டகத்திலே, மெலிந்து போன ஒட்டகத்திலே வற்றி போன பாலே சுரக்காத ஒரு மார்பகத்தோடு பெண்மணியாக வந்த ஹலீமா அம்மா வேறு வழி இல்லாமல் ஏதாவது கிடைத்தால் பரவாயில்லை, ஒன்றுமே இல்லாமல் நம்முடைய ஊருக்கு நாம் திரும்பி செல்ல முடியாதல்லவா, வேற வழி இல்லை, இருக்கிற பிள்ளையை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பால் கொடுப்பதற்காக வேண்டி எடுத்துக்கொண்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கெல்லாம் தெரிந்த நிகழ்வுதான். எப்போது பெருமானாரை தூக்கினார்களோ அல்லாஹ் அவர்கள் மீது பரக்கத்தை பொழிய ஆரம்பித்தார். அவர்கள் மீது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு எதெல்லாம் தொடர்பு பெற்றதோ அனைத்துக்கும் பெருமானாரின் காரணமாக அல்லாஹ் பரக்கத்தை செய்ய ஆரம்பித்தான். அல்லாஹ் நமக்கும் அந்த பாக்கியத்தை கொடுப்பானாக. அவர்களை பற்றி பேசக்கூடிய கேட்கக்கூடிய நமக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை வழங்குவானாக. பெருமானாரை எடுத்த தாய், பெருமானாரை சுமந்து சென்ற ஒட்டகம், பெருமானாருடைய சகோதர சகோதரிகள், பால்குடி சகோதர சகோதரிகள், பெருமானாருடைய பால்குடி தந்தையாகிய நபர், பெருமானார் எந்த ஊருக்கு பயணம் செய்து போனார்களோ அந்த ஊர் எல்லாம் பரக்கத்து பெற்றதாக ஆனது. வரலாற்றிலே நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தூக்கி சுமந்து சென்ற பொழுது ஹலீமா அம்மா வற்றி போன அந்த மார்பகம் பால் சுரக்க ஆரம்பித்தது நிறைய. பெருமானாரை தூக்கி செல்வதற்காக வேண்டி ஹலீமா அம்மா வந்த அந்த ஒட்டகம், மெலிந்து போன ஒட்டகம், போகும்போது அதனுடைய வேகம் அதிகரித்து எல்லா ஒட்டகங்களை விட, வாகனங்களை விட முந்தி போனது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலீமா அம்மாவினுடைய வீட்டிற்கு, ஊருக்கு சென்றார்கள். காய்ந்து போய் வறண்டு போய் இருந்த அந்த ஊர் செழிப்பான ஊராக ஆனது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஊருக்கு போனதற்கு பின்னால். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாயார் ஹலீமா அம்மா, பால்குடி தாயார், ஹலீமா அம்மாவினுடைய ஆடுகள் எல்லாம் மேய சென்று வந்தால் நல்ல கொழுத்து வந்தது. ஆட்டு மடிகள் எல்லாம் பால் நிறைய இருந்தது. அந்த ஊரிலே இருக்கக்கூடிய யாருடைய ஆடும் இவ்வளவு புஸ்தியாக இருக்கவில்லை. ஆனா ஹலீமா அம்மாவினுடைய ஆடு மந்தைகள் எல்லாம் அது மெலிந்த ஆடாக இருந்தது. இன்னைக்கு நல்ல கொழுத்த ஆடுகளாக ஆனது. அதனுடைய மடிகள் எல்லாம் பால் நிறைய சுமக்கக்கூடிய மடிகளாக ஆனது. எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரக்கத்தினால் வந்தது. இந்த பிள்ளையை தான் எடுக்கணுமா என்று நினைத்தவர்கள், இந்த பிள்ளை எடுக்கணுமா என்று நினைத்தவர்கள், ஹலீமா அம்மாவினுடைய கணவர் சொல்வார், அல்லாஹ் இந்த பிள்ளையின் மூலியமாக நமக்கு பரக்கத்து செய்து விட்டான், இந்த பிள்ளையின் மூலியமாக நமக்கு பரக்கத்து செய்து விட்டான். அந்த ஊர்வாசிகள் அனைவரும் சொன்னார்கள், என்ன ஹலீமா, நேற்றைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு நீங்க இல்லையே, இந்த பிள்ளையை வாங்குவதற்கு முன்னால் இருந்தது போது இன்றைக்கு நீங்கள் இல்லையே, நீங்கள் மாத்திரமல்ல, உங்களுடைய ஒட்டகம், உங்களுடைய கணவர், உங்களுடைய பிள்ளைகள், உங்களோடு தொடர்புடைய அனைத்தும் இன்றைக்கு செழிப்பாக மாறி போனதே என்று அந்த ஊர்வாசிகள் பெண்கள் எல்லாம் பேசிய வரலாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரக்கத்தை நமக்கு காட்டுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பால்குடி தாயினுடைய பிள்ளைகள் இன்னும் இருக்கிறார்கள். சில பேர் பால்குடி சகோதரர்கள் என்று சொல்லுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு கூட பிறந்த சகோதர சகோதரிகள் யாரும் இல்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பால்குடி சகோதரர்கள் இருந்தார்கள். அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரர் இருந்தார். அனீசா என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி இருந்தார்கள். ஷைமா என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி இருந்தார்கள். இதெல்லாம் ஹலீமா அம்மாவுக்கு பிறந்த குழந்தைகள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பால்குடி சகோதர சகோதரிகள். ஷைமா என்று சொல்லக்கூடிய இந்த பெண்ணை பற்றி பின்னால் வரலாறு பேசுகிறது. ஃபதஹே மக்காவுடைய நேரத்தில் கூட இந்த பெண்மணி இஸ்லாத்திற்கு வந்தார்கள், பெருமானாரை சந்திக்க வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்ணியம் செய்தார்கள். ஏன் தெரியுமா?
பால்குடியாக இருந்த பெருமானாரை தோளில் சுமந்து வளர்த்தெடுத்தவர்கள் இந்த ஷைமா என்று சொல்லக்கூடிய பெண்மணி சகோதரி. வீட்டில் இருக்கக்கூடிய இரண்டாவது ஆண் பிள்ளைக்கு முதல் பெண் பிள்ளை ஒரு தாயாக மாறுவார்கள் அல்லவா, பெற்ற தாயை போல சகோதரியும் ஒரு தாயாக மாறுவார்கள் அல்லவா. இந்த ஷைமா பெருமானாருக்கு தாயாக மாறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைப்பிள்ளையாக பால்குடி பிள்ளையாக இருந்தபோது அவர்கள் தான் தூக்கி வளர்த்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதுபோல ஹம்சா ரலியல்லாஹு பெருமானாருக்கு சகோதரர் மாதிரி, பால்குடி சகோதரர். அசல்ல ஹம்சா ரலியல்லாஹு பெருமானாருக்கு சச்சா, வாப்ப கூட பிறந்த சகோதரர். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 2 முறையில் வருகிறார்கள். ஒரு முறை சச்சா, இன்னொரு முறையில சகோதரர். ஏன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பால் கொடுத்தார்களே ஹலீமா அம்மா, அந்த சாது கூட்டத்திலே, அந்த கூட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலீமா அம்மா போக இன்னொரு பெண்ணிடத்திலும் பால் குடித்திருக்கிறார்கள். அங்கே இருக்கிற காலத்துல அங்கதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வருடங்கள் இருந்தார்கள் அல்லவா, அங்கே இன்னொரு பெண்ணிடத்திலும் பால் குடித்தார்கள். அந்த பெண்ணிடத்தில் ஹம்சா ரலியல்லாஹுவும் பால் குடி பிள்ளையாக இருக்கின்ற போது பால் குடித்திருக்கிறார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சச்சா முறையும் வருகிறது, அத்தா கூட பிறந்த சகோதரர், பால்குடி சகோதரர் என்ற முறையும் வருகிறது என்பதாக வரலாற்று ஆசிரியர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலி ரலியல்லாஹு பெருமானாரோடு ஒரு முறை பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது, யா ரசூலல்லாஹ், இந்த ஹம்சா ரலியல்லாஹுடைய மகளார், அவங்களை எதுவும் நீங்க திருமணம் முடிக்க உங்களுக்கு ஏதாவது யோசனை ஏதேனும் யோசிச்சிருக்கீங்களா? நீங்க ஹம்சா ரலியல்லாஹுடைய பெண் பிள்ளை, அவர்களை திருமணம் முடிப்பதற்கு ஏதாவது உங்களுக்கு யோசனை இருக்கிறதா என்று பெருமானாரிடத்தில் அலி ரலியல்லாஹு கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னஹா இப்னத்து உக்தி மினர் ரலாஆ, அவர் எனக்கு சகோதரருடைய மகளாவார். ஹம்சா ரலியல்லாஹு என்னுடைய சகோதரர், பால்குடி சகோதரர். பால்குடி சகோதரருடைய பிள்ளையை நான் எப்படி திருமணம் முடிக்க முடியும் என்பதாக பெருமானாரே சொன்ன வார்த்தை இருக்கிறது. அபூ சலமா நமக்கெல்லாம் தெரியும். உம்மு சலமா ரலியல்லாஹு பெருமானாருடைய மனைவி. உம்மு சலமா ரலியல்லாஹுடைய முன்னாள் கணவர் அபூ சலமா. அபூ சலமாவும் பெருமானாருக்கு பால்குடி சகோதரராக வருகிறார். ஹம்சா ரலியல்லாஹு பெருமானாருக்கு பால்குடி சகோதரர். அதே போல அபூ சலமாவும் பெருமானாருக்கு பால்குடி சகோதரர். எந்த வகையில் தெரியுமா? ஹம்சா ரலியல்லாஹுக்கும் அபூ சலமாவுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் 3 பேருக்குமாக அபூ லஹபினுடைய அடிமை இருக்கிறார்களே சுவைபா, பால் கொடுத்திருக்கிறார்கள் என்று வரலாறு சொல்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹலீமா அம்மாட்ட பால் குடிக்கும் பொழுது பெருமானாருடைய அந்த தன்மையை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள். எவ்வளவு ஒரு ஜெனியூனான மனுஷன் சொல்லுவோமா இல்லையா? நம்மள்ட்ட வாழ்கிற மக்களை ஒரு ஜெனியூனான மனுஷங்கன்னு சொல்லுவோம். பெருமானாருடைய அந்த தன்மையை பாருங்கள். ஹலீமா அம்மா இடத்துல பால் குடிக்கும் போது கூட ஹலீமா அம்மாவினுடைய மார்பகத்தில் ஒரு இடத்துல தான் பால் குடிப்பார்கள், இன்னொரு மரத்தில் பால் குடிக்க மாட்டாங்க. ஏனென்றால் அது என்னுடைய பால் குடி சகோதரராகிய மற்றவர்கள் குடிக்க வேண்டும். ஹலீமா அம்மாவினுடைய பெற்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் அதன் பால் அருந்த வேண்டும். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பால் குடி காலத்திலே ஒரே இடங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடித்தார்கள். அதாவது அந்த இடத்தில் கூட பால் குடி பிள்ளையாக இருக்கும்போது கூட என்னுடைய ஹக்கு தான் எனக்கு, அடுத்தவர்களுடைய ஹக்கை நான் எடுக்க மாட்டேன், அதில் எனக்கு எந்த தேவையும் இல்லை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடி வயசில் இருந்தே காட்டி கொடுத்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு கூட சொல்வார்கள், உம்மு ஹபீபா ரலியல்லாஹு கூட சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய சகோதரி யாரையாவது நீங்க கல்யாணம் முடிச்சுக்கீங்களே என்று. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு பெருமானாருடைய மனைவி, பெருமானாருடைய மனைவி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு, யா ரசூலல்லாஹ், என்னுடைய சகோதரி இருக்கிறார்கள், அவரை நீங்க திருமணம் முடிச்சுக்கலாமே என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு அந்த தேவை எதுவுமே இல்லைன்றாங்க, திருமணம் முடிக்க வேண்டிய தேவை இல்லை என்று சொன்னார்கள். ஏன் என்று மீண்டும் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க வேற திருமணம் முடிக்க போறதா எனக்கு செய்தி வந்துச்சு, அபூ சலமாவுடைய மகள், அபூ சலமாவுடைய மகளை நீங்கள் திருமணம் முடிக்க போகுவதாக எனக்கு செய்தி வந்தது. எனக்கு அருகில் நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா இன்னொரு மனைவி சக்காலத்தி என்று சொல்வார்கள். எனக்கு சக்காலத்தியாக
வரப்போகிற ஒரு பெண் அது என்னுடைய சகோதரியாவே இருந்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க இருந்துருவோம்ல என்று பெருமானாரிடத்தில் உம்மு ஹபீபா ரதியல்லாஹு சொன்னார்கள். என்னுடைய சகோதரி வேணா கல்யாணம் முடிச்சுக்கங்க, அபூ சலமாவுடைய மகளை கல்யாணம் முடிக்க போறதா செய்தி வந்துச்சுன்னு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ சலமா என்னுடைய சகோதரர், பால்குடி சகோதரர், அவருடைய மகளை நான் எப்படி திருமணம் முடிக்க முடியும்? திருமணம் முடிக்க முடியாதே, பால்குடி சகோதரர் ஆகிவிட்டாரே, சகோதரருடைய மகளை நான் எப்படி திருமணம் முடிக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளை நாம் ஹதீஸ்களிலே வரலாற்று நூல்களிலே பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹலீமா அம்மாட்ட பால் குடிக்கிற வயதுல 2வது வயது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 2 வயதாக இருக்கின்ற பொழுது பெருமானாருடைய நெஞ்சு பிளக்கப்பட்டது, சதுரு பிளக்கப்பட்டது. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லி காட்டுவார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களோடு பிள்ளைகளோடு விளையாண்டு கொண்டிருந்த நேரத்திலே பெருமானாரை யாரோ 2 நபர்கள் அப்படியே தூக்கி சென்று ஒரு மரத்திற்கு கீழே வைத்து அவருடைய நெஞ்சை பிளப்பதை போன்று அந்த நண்பர்கள் எல்லாம், சிறு பிள்ளைகள் எல்லாம் பார்த்தார்கள். பார்த்துவிட்டு ஹலீமா அம்மாட்ட வந்து சொன்னாங்க, நம்முடைய சகோதரர் முஹம்மதை யாரோ தூக்கி சென்று அவருடைய நெஞ்செல்லாம் கிழிக்கிற மாதிரி நாங்க செய்தி பார்த்தோம் என்று சொன்ன பொழுது ஹலீமா அம்மா பயந்து போய் வேக வேகமாக ஓடி வருகிறார்கள். அவங்க வருவதற்குள்ள வேலை முடிஞ்சிருச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெஞ்சை பிளந்து அவருடைய கல்வை எடுத்து அதை ஜம்சம் நீரினால் கழுவி மீண்டும் பெருமானாருடைய சதுரிலே வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெஞ்சம் மீண்டும் தையல் போடப்பட்டது. பைபாஸ் சர்ஜரி என்று இன்னைக்கு சொல்லுவோமே, அது பெருமானாருக்கு 2 வயதிலே பண்ணப்பட்டது. அனஸ் ரலியல்லாஹு சொல்வார்கள், பிற்காலத்திலே நான் பெருமானாரோடு இருக்கின்ற பொழுது பெருமானாருடைய நெஞ்சிலே வெட்டப்பட்ட அறுக்கப்பட்ட அந்த அடையாளங்களை நான் பார்த்தேன். பெருமானாருடைய நெஞ்சுக்கு மத்தியிலே அறுக்கப்பட்ட அடையாளம் இருந்தது, அதை நான் பார்த்திருக்கிறேன் என்பதாக அனஸ் ரலியல்லாஹு சொல்லி காட்டுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 2 வயதில் நடந்த நிகழ்வு. பெருமானாருக்கு 6 வயதாக இருக்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானாருடைய தாய் ஆமினா அம்மா, அவருடைய பாட்டனார் என்றும் ஒரு ரிவாயத்தில் வருகிறது அப்துல் முத்தல்லீப், அப்துல் முத்தல்லீபுடைய அடிமையாக இருந்த உம்மு ஐமன் என்று சொல்லக்கூடிய அடிமை பெண், 4 பேரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாப்பா அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய கபரை சென்று ஜியாரத்து செய்துவிட்டு வரலாம் என்று பெருமானாருடைய தாயினுடைய அழைப்பின் பேரில் 4 பேரும் சென்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாப்பாவுடைய கபரை ஜியாரத்து செய்துவிட்டு மீண்டும் மதீனாவில் இருந்து மக்காவை நோக்கி வந்து கொண்டிருந்த நிலையில் 500 கிலோமீட்டர் ஆச்சு. மதீனாவிலிருந்து மக்காவிற்கு கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர்கள் இருக்கும். இன்னைக்கு நம்ம போயிட்டு வரோமா இல்லையா? ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போயிட்டு வரக்கூடிய நாம் பஸ்ஸிலே போயிட்டு வருவோம், அதுவும் ஏசி பஸ்ல போயிட்டு வருவோம். அதுவே நம்மளுக்கு பெரிய டயர்டா இருக்கும், உடல் சோர்வை கொடுக்கும். 500-600 கிலோமீட்டர்கள் நடந்தே சென்று வருவார்கள் அன்றைக்கு. அப்படி போய்விட்டு வருகிற வழியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாயாருக்கு உடல் குறைவு ஏற்பட்டு, உடல் நோய் ஏற்பட்டு வரும் வழியிலே தாயார் ஆமினா அம்மாவும் வஃபாத் ஆகி விடுகிறார்கள். அதற்கு பிறகு பெருமானாரை முழு வளர்க்கிற பொறுப்பை எடுத்தவர்கள் அப்துல் முத்தல்லீப் என்று நமக்கு தெரியும். அப்துல் முத்தல்லீப் பெருமானாரை வளர்க்கிற பொறுப்பை எடுத்தார்கள். ரொம்ப நாள்லாம் இல்ல, 6 to 8 வயசு, 2 வருஷம்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்க்கிற பொறுப்பு அப்துல் முத்தல்லீபுக்கு 2 வருடங்கள் தான். ஆனா மக்காவினுடைய முக்கியமான தலைவர் அப்துல் முத்தல்லீப். அப்துல் முத்தல்லீப் எழுந்து பேச தேவையில்லை, அவர் கை தூக்கினாலே எல்லா மக்களும் அமைதியாகி விடுவார்கள். அந்த அளவிற்கு உயர்ந்த அந்தஸ்திலே இருந்தவர் அப்துல் முத்தல்லீப். எந்த அளவிற்கு என்று சொன்னால் வரலாற்று ஆசிரியர்கள் ஒரே ஒரு உதாரணத்தை காட்டுவார்கள். காபத்துல்லாவினுடைய முற்றத்திலே திண்ணையிலே ஒரு துண்டு எப்போதும் விரிக்கப்பட்டிருக்கும், அப்துல் முத்தல்லீபுடைய துண்டு. அங்கு இருக்கிற சஹாபாக்கள், அதாவது அவருடைய தோழர்கள், அப்துல் முத்தல்லீபுடைய நண்பர்கள் அதை சுற்றி அமர்ந்திருப்பார்கள். அந்த துண்டுல போய் யாரும் உட்கார மாட்டாங்க. ஒரு முக்கியமான நபர், ஒரு கண்ணியமான நபருக்கு கொடுக்கிற மரியாதை தானே அது. நம்மிலே மூத்தவர்கள் இருக்கிற பொழுது அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து முன்னால உட்கார சொல்லுவோம். அவர்கள் வந்தால் நாம எந்திரிச்சு சேர்ல உட்கார சொல்லுவோம். வளமையெல்லாம் இருக்கா இல்லையா? அன்றைக்கு இருந்தது. அப்துல் முத்தல்லீபுடைய அந்த துணியில யாரும் அமர மாட்டார்கள். பெருமானார் சின்ன பிள்ளையா இருக்கின்ற பொழுது 6 வயசு 7 வயசு ஓடி வந்து அப்துல் முத்தல்லீபினுடைய அந்த துண்டிலே
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி அமர்ந்து விளையாடுவார்கள், அமர்வார்கள். அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அப்துல் முத்தல்லிபினுடைய வேறு பிள்ளைகள், வேறு பேரன்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கி விடுவாங்க, கீழே கீழே இறங்குப்பா அப்படின்னு. ஆனா அப்துல் முத்தலிப் சொல்வார்கள், ஏன் என்னுடைய மகன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகனுடைய மகன், ஏன் என்னுடைய மகன் மீது நீங்க கோபப்படுறீங்க, தந்தை இல்லாத பிள்ளை அல்லவா என்று அப்துல் முத்தலிப் தான் வளர்த்த காலத்திலே பெருமானாரின் மீது அதிக பாசமுடையவராக, நேசமுடையவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முழு பாதுகாப்போடு பெருமானாரை வளர்த்து வந்தார்கள் அப்துல் முத்தலிப். சரியாக 8 வயது 2 மாதங்கள் 2 வருஷம் தான் வளர்த்திருக்கிறாங்க. அப்துல் முத்தலிபுக்கும் மௌத் வந்தது, அவரும் மரணமாகிறார். இதற்கு பிறகு என்னுடைய பேர பிள்ளையை யார் கவனிப்பது, யார் பார்த்து கொள்வது? வஃபாத் ஆகும்போது சொல்லிட்டே வஃபாத் ஆயிட்டாரு, அபு தாலிப் தான் என்னுடைய பேரனை வளர்க்கணும். அபு தாலிப் அவர்தான் என்னுடைய பேரன், உன்னுடைய சகோதரனுடைய மகன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரை நீதான் வளர்க்க வேண்டும் என்று அப்துல் முத்தலிப் அபு தாலிபுடைய கையிலே பிடித்து பெருமானாரை கொடுத்தார்கள். எந்த அளவிற்கு அபு தாலிப் இருந்திருக்கிறார் பாருங்க. இஸ்லாத்தை தான் ஏற்றுக்கொள்ளவில்லை, முஸ்லீமாகத்தான் ஆகவில்லை, ஆனால் இறுதி மூச்சு வரை பெருமானாருக்கான முழு பாதுகாப்பையும் அபு தாலிப் கொடுத்தார். ஏதோ அவருடைய நேரம், அல்லாஹ்வினுடைய நாட்டம், அவருக்கு இருந்த எண்ணம், மற்ற தலைவர்கள் எல்லாம் என்னை குறை பேசி விடுவாரோ, நான் அப்துல் முத்தலிபுடைய அந்த பாரம்பரியத்தில் இல்லாதவனாக ஆகிவிட்டேன் என்று என்னை குறை சொல்வார்களோ என்று பயந்து போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்து விட்டார். ஆனால் தன்னுடைய இறுதி மூச்சு வரை அவ வாப்பா, அபு தாலிபுடைய வாப்பா அப்துல் முத்தலிப் கையில் பிடித்து கொடுத்த பெருமானாரை கடைசி மூச்சு வரை இருந்து பெருமானாருக்கு பக்க பலமாக எல்லா நேரங்களிலும் பெருமானாருக்கு பாதுகாப்பு கொடுத்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாதுகாப்புக்கு வந்த அபு தாலிப் சிறுபிள்ளையாக இருந்த பெருமானாரை முழு பாதுகாப்போடு வளர்த்து வந்தார்கள். மக்காவிலே ஒரு கடும் பஞ்சம் ஏற்பட்டது. இப்னு உர்புருதா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், அவர் சொல்லுகிறார், பெருமானாருக்கு ஒரு 8 வயதிற்கு மேல் இருக்கின்ற நேரத்திலே கடும் பஞ்சம் ஏற்பட்டது. அப்போது நாங்கள்லாம் அபு தாலிபிட்ட போய், வாங்க நம்ம போய் அல்லாஹ்ட்ட துவா செய்யலாம் என்று அபு தாலிபை அழைத்தோம். அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள் தான் மக்கத்து குறைஷிகள். அல்லாஹ்வோடு சேர்த்து வேறு சிலைகளையும் வழங்கினார்கள் முஷ்ரிக்கீன்கள். அப்படித்தானே, நமக்கெல்லாம் தெரிஞ்ச செய்திதான். அல்லாஹ்வைத்தான் வணங்கினார்கள். யார் இந்த உலகத்தை படைத்தது, யார் இந்த வானங்களை படைத்தது, இந்த பூமியை யார் படைத்தது என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள். அல்லாஹ் தான் கடவுள். ஆனால் அல்லாஹ்வோடு சேர்த்து சிலைகளை வணங்கினார்கள் முஷ்ரிக்கீன்கள். இப்போ கடும் பஞ்சம் ஏற்பட்ட பொழுது மக்கத்து தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வெளியே சென்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்வோம் வாருங்கள் என்ற பொழுது அபு தாலிப் தன்னுடைய அண்ணன், தன்னுடைய சகோதரனுடைய மகன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கூட அழைத்து சென்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்யக்கூடிய இடத்தில் பெருமானாரையும் சேர்த்து வைத்துக் கொண்டு அபு தாலிப் துவா செய்தார். அந்த வரலாற்று ஆசிரியர்கள் அந்த நிகழ்வை அறிவிக்கக்கூடிய அந்த நபர் குருபுருதா என்று சொல்லக்கூடிய நபர் கூறுகிறார், நாங்கள் மலை தேடி சென்ற பொழுது, இறைவனிடத்திலே துவா செய்ய சென்ற பொழுது மக்கா பஞ்ச நிலையில் இருந்தது, வறண்டு போய் இருந்தது, மேகமே இல்லாமல் வானம் வெளிச்சமாக இருந்தது. அபு தாலிப் நாங்கள் எல்லாம் சென்று இறைவனிடத்திலே துவா செய்ய ஆரம்பித்தோம். பெருமானாரை அபு தாலிப் இப்படி நெஞ்சிலே அணைத்துக் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு தாலிபினுடைய கழுத்தை இப்படி பிடித்துக் கொண்டார்கள். சின்ன பிள்ளை தானே. அபு தாலிப் கையேந்தி பெருமானாரோடு சேர்த்து துவா செய்தார்கள். துவா செய்ததுதான் தாமதம். துவா முடித்து கை கீழே இறங்குவதற்குள் மேக கூட்டங்கள் அப்படியே ஒன்று சேர ஆரம்பித்தது. மேகமே இல்லாத வெளிச்சமாக இருந்த இடம் துவா செய்த கொஞ்ச நேரத்தில் மேகங்கள் ஒன்று சேர ஆரம்பித்தது. கார் மேகம் ஒன்று சேர்ந்து மழை பொழிய ஆரம்பித்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தினார். அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 12-13 வயது இருக்கின்ற பொழுது அபு தாலிபுக்கு வியாபாரம் என்ன செய்யறதாங்க, ஷாம் நாட்டுக்கு, சிரியாவிற்கு சென்று வியாபாரம் செய்வதுதான் அவருடைய தொழில். மக்காவாசியுடைய தொழில் அதுவாகத்தான் இருந்தது. அப்படி பயணத்திற்கு போகின்ற பொழுது
பெருமானாரையும் அழைத்து சென்றார் ஒரு முறை. அப்படி அழைத்து சென்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய வயதில், அந்த வயதிலே இருக்கின்ற பொழுதே அங்கிருந்த ஒரு பாதிரியார், இவர்தான் நாளை பின்னால் நபியாக வரப்போகிறார், இவரை பத்திரமாக பாதுகாத்து வாருங்கள் அபூ தாலிபுக்கு அவர் சொன்னார். அவர் வணக்கம் செய்யக்கூடிய அந்த இடத்தை விட்டு வெளியே வராத அந்த நபர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு வயது பிள்ளையாக இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறார்கள் என்ற செய்தி அவருக்கு தெரிந்து பெருமானாரை பார்ப்பதற்காக வேண்டி வெளியே வந்தார். அந்த கூட்டத்தை சந்தித்தார், பெருமானாரை சந்தித்தார். பெருமானாருடைய முதுகுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நுபுவத்தினுடைய அடையாளத்தை பார்த்தார். பார்த்துவிட்டு சொன்னார், இவர் நாளை நபியாக வரப்போகிற நபர், இவரை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள், இவரை ஷாமுக்கெல்லாம் அழைச்சிட்டு போகாதீங்க, யகூதிகள் மூலியமாக இவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, எனவே நீங்கள் இவரை மீண்டும் மக்காவிற்கே அழைத்து செல்லுங்கள் என்று சொன்னார். அங்கேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தையும் சிறப்பையும் அபூ தாலிப் உணர ஆரம்பித்து விட்டார். சாதாரண பிள்ளை அல்ல, என்னுடைய சகோதரனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய, அப்துல்லாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பிள்ளை சாதாரண பிள்ளை அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலையே ஆடு மேய்க்கிற வேலை தான். பெரும்பாலும் நபிமார்களுக்கு அல்ல அந்த வேலையை தானே கொடுத்திருந்தான். ஆடுகளை மேய்க்கக்கூடியவர்களாக பெருமானார் இருந்தார்கள். சில நேரங்களிலே ஆடுகளை மேய்ப்பார்கள், ஒரு சில நேரங்களிலே சாயிப் இப்னு அபூ சாயிப் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் மக்காவிலே இருந்தார், வியாபாரம் செய்யக்கூடிய நபர். அவர் கூட சேர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஒரு 20 வயதாக இருக்கின்ற பொழுது அவருடைய குழுவோடு சேர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்துக்கு போவாங்க, வியாபாரத்தை பழகுவதற்காக வேண்டி. அப்படி அந்த சாயிப் என்ற அந்த வியாபார நபரோடு குழுவோடு சேர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்திற்கு போக ஆரம்பித்தார்கள். கொஞ்சம் கொஞ்சம் வியாபாரத்தினுடைய அந்த கலைகளை, அந்த நுணுக்கங்களை கற்றுக்கொண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி வியாபாரம் செய்யணும் ஒரு முறை இருக்கா இல்லையா, எப்படி லாபம் ஈட்ட வேண்டும் என்று ஒரு முறை இருக்கா இல்லையா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரம் செய்தார்கள் என்றால் அல்லாஹ் அதை செய்ய வைத்தான். அதன் மூலியமாக பெருமானாருக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை ஏற்படுத்த வேண்டும் என்பது அல்லாஹ்வினுடைய காரணம். அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபார குழுவோடு சென்று வியாபாரங்களை கற்றுக்கொண்ட பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்தினுடைய அந்த திறமை மக்கா நகர் முழுவதும் பரவ ஆரம்பித்தது. முஹம்மது என்று ஒரு நபர் இருக்கிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக நேர்த்தியான முறையில் வியாபாரம் செய்கிறார், நம்பகத்தன்மையோடு வியாபாரம் செய்கிறார், உண்மையை பேசி வியாபாரம் செய்கிறார், நல்ல லாபம் ஈட்டக்கூடிய நிலையில் வியாபாரம் செய்கிறார் என்று பெருமானாருடைய அந்த தன்மை மக்கா முழுவதும் பரவ ஆரம்பித்தது. மக்காவிலே செல்வ சீமாட்டியாக இருந்தவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஹதீஜா ரலியல்லாஹு பெருமானாருடைய செய்தி ஹதீஜா ரலியல்லாஹுடைய காதுக்கு செல்கிறது. வியாபாரி தான் அவங்களும், வியாபாரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் செய்திகள் காதுக்கு போகும்ல. பெருமானாருடைய வியாபார திறமையை கேள்விப்பட்டார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு. நேரடியாக ஆளை அனுப்பினார்கள், என்னுடைய வியாபாரத்தையும் நீங்க செஞ்சு தரணும், என்னுடைய பொருளாதாரத்தையும் நீங்கள் வியாபாரம் செய்து தர வேண்டும். ஹதீஜா ரலியல்லாஹுக்கு, ஹதீஜா ரலியல்லாஹு பெருமானாருக்கு ஆள் அனுப்பி மஷவரா கேட்டு, என்னுடைய பொருளை நீங்க வியாபாரம் செஞ்சு தரீங்களா, மற்றவருக்கு கொடுக்கக்கூடிய லாபத்தை விட உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்கிறேன், வேறு நபர்கள் வியாபாரம் செய்து கொடுத்தால் எவ்வளவு பணம் கொடுப்பேனோ அதை விட கொஞ்சம் கூடுதலாகவே உங்களுக்கு நான் லாபம் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நேர்மையையும் திறமையும் கண்டு ஹதீஜா ரலியல்லாஹு பெருமானாரை தன்னுடைய வியாபார தோழராக ஆக்கி கொண்டார்கள். மைசரா ஹதீஜா ரலியல்லாஹுடைய அடிமை பெண். மைசராவையும் பெருமானாரையும் வியாபார குழுவோடு அனுப்பி வைக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரம் செய்வதற்காக வேண்டி ஷாமுக்கு செல்கிறார்கள். வியாபாரம் முடித்து நிறைய லாபங்களை ஈட்டிக் கொண்டு வருகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லாபம் மாத்திரமல்ல, பெருமானாருடைய நேர்மை, பெருமானாருடைய உண்மை தன்மை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தன்மைகள், சிஃபாத்துகள், அவர்கள் பேசுகிற முறை ரொம்ப நளினமாக ஒரு நட்புறவோடு வியாபாரம் செய்த அந்த முறைகளை எல்லாம் பார்த்த மைசரா ஹதீஜா ரலியல்லாஹு வந்து சொன்னாங்க, இது மாதிரி நான் வியாபாரம் செஞ்ச நபரை இதுவரை நான் யாரையும் பார்க்கல. எத்தனை நபரோட நான் வியாபாரம் போயிருக்கிறேன் உங்களுக்காக வேண்டி உங்க குழுவுல, ஆனா முஹம்மத்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரம் செஞ்ச மாதிரி எந்த நபரையும் நான் பார்க்கல. நம்பகத்தன்மையோடு வியாபாரம் செய்கிறார். வியாபாரத்தில் உண்மை இருக்க வேண்டும் அல்லவா? நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று பொய் சொல்லக்கூடிய வியாபாரிகளுக்கு மத்தியில் மார்க்கம் அதை நமக்கு வலிமையாக கண்டிக்கிறது. உண்மைத்தன்மையோடு வியாபாரம் செய்ய வேண்டும். ஆனா வியாபாரம்னாலே நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்கள் சகோதரர்கள் அல்லாஹ்விற்கு பயந்து நாம் அதையெல்லாம் செய்வதில்லை. ஆனால் மற்ற இடத்துல சொல்ல முடியாது. வியாபாரம்னாலே அங்கு பொய் தான் இருக்கு மாதிரி. கவி நடை என்றாலே பொய் இருக்குன்னு சொல்லுவாங்க. கவிதைனாலே பொய் தான் இருக்கும். கற்பனை தான் அதிகம், பொய் தான் அதிகம் கவிதையில. அது மாதிரி வியாபாரத்திலையும் அப்படித்தான். லாபம் ஈட்டுவதற்காக வேண்டி நிறைய பொய் சொல்லுவார்கள், மறைப்பார்கள், எல்லாம் நடக்கத்தான் செய்யும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த வியாபார முறையை பார்த்து மைசரா ஆச்சரியப்பட்டு போனார். வந்து கதீஜா ரலியல்லாஹு பெருமானாரை பற்றி புகழ்ந்து தள்ளினார்கள். ஒரு மனிதர் இப்படி வியாபாரம் செய்கிறாரா? உண்மைத்தன்மையோடு லாபம் நிறைய ஈட்டக்கூடிய மனிதராக இருக்கிறார் என்று பெருமானாரை பற்றி கதீஜா ரலியல்லாஹு சொல்ல 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 அதற்கு முன்னாலேயும் கதீஜா ரலியல்லாஹு பெருமானாரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார் அல்லவா? கணவரை இழந்து வாழ்ந்த கதீஜா ரலியல்லாஹு 2 முறை திருமணம் செய்து 2 கணவரையும் இழந்து வாழக்கூடிய கதீஜா ரலியல்லாஹு பெருமானாருடைய இந்த உண்மைத்தன்மையை பார்த்து, பெருமானாருடைய நம்பிக்கை தன்மையை பார்த்து பெருமானாரை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறார்கள். கதீஜா ரலியல்லாஹு 2 முறை திருமணம் செஞ்சாச்சு, 2 கணவரும் விவாகரத்தாகிவிட்டது. கதீஜா ரலியல்லாஹுக்கு தற்பொழுது 40 வயதாகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கலாம் என்று ஆசைப்பட்டார்கள். அபூ தாலிபுக்கு ஆள் அனுப்பினார்கள். உங்களுடைய மகன் முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் திருமணம் முடிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன் என்று முதல்ல பெருமானாருக்கு தான் வராங்க. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. முதல்ல முகமது ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, நான் ஒன்றும் சொல்ல முடியாது, என்னுடைய கார்டியன் இருக்கிறாங்க, என்னை பாதுகாக்கக்கூடிய என்னுடைய தந்தை அபூ தாலிப் இருக்கிறார், எதா இருந்தாலும் நீங்க அவங்கள்ட்ட பேசிக்கங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாலிபிடத்தில் அனுப்பி வைத்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எவ்வளவு ஒரு தன்மை பாருங்கள். நான் தான் வியாபாரம் செய்ய ஆரம்பித்து விட்டேனே, நிறைய லாபம் ஈட்ட ஆரம்பித்து விட்டேனே, நல்ல சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டேனே, நான் வியாபாரம் செய்யக்கூடிய எஜமானி அம்மாவை என்னை திருமணம் செய்து கொள்கிறார், ஆசைப்படுகிறார், நான் யாரிடத்துல கேட்கணும், நான் ஓகே சொன்னா ஓகே தான் என்று பெருமானார் சொல்லவில்லை. வளர்ப்பு தந்தை அபூ தாலிப், பாப்பாவினுடைய சகோதரர், எவ்வளவு கண்ணியம் செய்தார்கள் பாருங்கள். எதா இருந்தாலும் அங்க பேசிக்கங்கன்ட்டாங்க. நான் ஒன்னும் சொல்ல முடியாது, எனக்கு விருப்போ வெறுப்போ அபூ தாலிபிடத்தில் கேளுங்கள், அவர் என்ன சொல்கிறாரோ நான் அதை செய்கிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ தாலிபிடத்திலே கேட்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கான திருமணத்திற்கான அனுமதி கிடைத்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வியாபாரத்தின் மூலமாக பெருமானாருடைய திருமண வாழ்க்கையை அமைத்து கொடுத்தான். குறிப்பாக ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு திருப்பு முனை என்று சொல்லலாம். எல்லா மனிதருக்கும் உள்ளதுதானே. திருமணத்திற்கு முன்னால் ஒரு மாதிரி இருப்பார், திருமணத்திற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளும் மாறுபடும். எல்லா மனிதர்களுக்கும் உள்ளதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அதே மாதிரி திருமணத்தின் மூலியமாக வாழ்க்கையினுடைய நிலைமைகள் அப்படியே மாறியது. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னைக்கு நம்முடைய வழக்கத்துல உள்ளதுதானே. படிச்சு முடிச்சுட்டு சும்மா ஒரு மாதிரி அப்படியே சுத்திக்கிட்டு வந்தாருன்னா, வேலைக்கு போகாம அல்லது போய்கிட்டு அப்படி இப்படி, முதல்ல அவருக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். முடிச்சு வச்சாருன்னா எல்லாம் சரியாயிரும்னு வாங்க, கால் கட்டு போடுறதுன்னு சொல்லுவாங்க. அவருக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சோம்னா எல்லாம் சரியாயிரும் என்று சொல்வார்களே, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை. அதை இப்படி கூட சொல்லலாம், கல்யாணம்ங்கிறது ஒரு வணக்கம் தான். ஷரியத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் என்பதும் ஒரு வணக்கம், இபாதத். திருமணத்தின் மூலியமாக அல்லாஹ் நிறைய பரக்கத்துகளை நமக்கு கொடுக்கிறான். கல்யாணத்திற்கு முன்னால் அவருக்கு கிடைத்த பொருளாதாரம், சம்பாத்தியம், திருமணத்திற்கு பிறகு அதிலே அல்லாஹ் வேறு விதமான முறையில் பரக்கத்தை கொடுக்கிறான். நம்ம நினைப்போம் நமக்கே வேற வழி இல்லாம இருக்கு, நமக்கே சம்பளம் பத்தாம இருக்கு, இதுல இன்னொரு பெண்ணை வேற கல்யாணம் முடிச்சு அந்த பெண்ணுக்கும் நம்ம செலவு செய்யணும், அதுக்கு பிறகு பிள்ளைகள் பிறக்கும், அதுக்கும் செலவு செய்யணும் என்று யோசிப்போம். அல்லாஹ் அதன் மூலியமாக உங்களுக்கு பரக்கத்தான வாசல்களை திறந்து வைக்கிறான். சொன்னான் அல்லவா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொன்னான்,
ஃபன்கிஹு மா தாப லக்கும் மினன் நிசா வஅன்கிஹுல் அயாமா மின்கும் வஸாலிஹீன மின் இபாதிக்கும் வஇமாயிக்கும் வஅன்கிஹு, நீங்கள் திருமணம் முடியுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அல் அயாமா மின்கும் வஸாலிஹீன மின் இபாதிக்கும், அடியார்களில் நல்லவர்களை, என்னுடைய அடிமை பெண்களை, அதாவது பெண்களை நீங்கள் திருமணம் முடியுங்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் அதோட முடிக்கல, இந்த வார்த்தையை சேர்த்து சொல்கிறான், திருமணம் முடியுங்கள் என்று மட்டும் சொல்லவில்லை, அவர் திருமணம் முடிக்கிற நேரத்தில் ஏழ்மையாக இருந்தால், பொருளாதாரம் அவருக்கு போதுமல்லாத நபராக இருந்தால், செலவுக்கே எனக்கு சரியான பணம் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையில் இருந்தால், அந்த திருமண உறவின் மூலியமாக யுக்னிஹிமுல்லா, அல்லாஹ் அவரை பணக்காரராக ஆக்கி வைக்கிறார் என்று சொல்கிறார். பணக்காரன்னா கோடி கோடியா வர்றதல்ல, நம்முடைய தேவை இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறது. என்னுடைய செலவு போக என்னுடைய மனைவிக்கும் நான் செலவு செய்ய வேண்டும், அடுத்து என்னுடைய பிள்ளைக்கு நான் செலவு செய்ய வேண்டும். அல்லாஹ் அதற்கு தேவையான பரக்கத்தை உங்களுக்கு கொடுக்கிறான், அதற்கு தேவையான பொருளாதாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, திருமணம் ஒரு இபாதத் என்று சொன்னேன். அதனாலதான் திருமணம்ங்கிறது சாதாரணமா முடிச்சிட முடியாது. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்ந்துடலாம் என்பது ஷரியத்தில் கிடையாது அல்லவா? எத்தனை ஷருத்துகள் இருக்கிறது, எத்தனை நிபந்தனைகள் இருக்கிறது. 2 சாட்சி வேணும், ஈஜாபு கபூல் வேணும், ஷாஃபி இமாமிடத்திலே வலி வேணும், ஆண் சம்மதம் வேண்டும், பெண் சம்மதம் வேண்டும், எல்லாம் இருக்கிறது அல்லவா? இத்தனை ஷருத்துகள் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? இத்தனை ஷருத்துகள் இட்டு அதை ஒழுங்கான முறையில் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். தொழுகன்னா சும்மா நின்ற முடியாது இல்லைங்க. நானும் தொழுக ஆசைப்படுறேன்னு தக்பீர் கட்டி நின்ற முடியாது. ஒது செய்ய வேண்டும், இடம் சுத்தமாக இருக்க வேண்டும், உடல் சுத்தமாக இருக்க வேண்டும், நியத்துகள் வைக்க வேண்டும், ஓர்மையோடு தொழுக வேண்டும். எத்தனை ஷருத்துகள் இருக்கிறது. அல்லாஹ் கல்யாணத்திற்கும் இத்தனை ஷருத்துகள் இட்டிருக்கிறான். ஏன் தெரியுமா? திருமணம் ஒரு இபாதத். கண்ணியத்திற்குரியவர்களே, திருமணம் முடித்த நபர்கள் இருக்கிறார்கள், தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து வைக்க போகிற பெரியோர்கள் இருக்கிறார்கள். சொர்க்கத்தில் ஆரம்பித்து மீண்டும் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரே அமல் திருமணம் மட்டும்தான். வேற எந்த அமலும் உங்களுக்கு சொர்க்கத்தில் ஆரம்பிச்சு மீண்டும் சொர்க்கம் வரையும் போறதில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுக்கு சொர்க்கத்தில் ஆரம்பித்த அந்த அமல் மீண்டும் இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் நாளை மறுமையில் அவர்கள் வெற்றியாளர்களாக ஆகி சொர்க்கத்திற்கு செல்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்வான், உதுகுலுல் ஜன்னத அன்தும் வ அஸ்வாஜுக்கும் துஹ்பரூன், நீங்களும் உங்களுடைய ஜோடியாகிய மனைவியும் கணவனும் சேர்ந்து சந்தோஷமாக நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். சொர்க்கத்துல ஹூருல் ஈன்கள், கன்னி பெண்கள் இருக்கிறார்கள், அதெல்லாம் 2வது. உலகத்தில் உங்களோடு வாழ்ந்த உங்கள் மனைவி, உங்களை சொர்க்கவாதியாக ஆக்கிய உங்கள் மனைவி, நீங்கள் சொர்க்கவாதியாக ஆக்கிய உங்களுடைய மனைவி, அவரோடு சேர்ந்து நாளை நீங்கள் சொர்க்கத்திற்குள் நுழைவீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் சந்தோஷமாக சொர்க்கத்திற்குள் செல்லுங்கள் என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, சொர்க்கம் வரை நம்மை கூட்டி செல்லக்கூடிய ஒரு அமல் நிக்கா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கா எப்படி இருந்திருக்கும் அப்போ? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கா எப்படி இருந்திருக்கும் அப்போ? ஆயிஷா ரதியல்லாஹு ஃபாத்திமா ரதியல்லாஹு ஒரு முறை பேசிக் கொள்றாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு ஃபாத்திமா ரதியல்லாஹு 2 பேருமே தாய் மகள். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா அம்மா, ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ஃபாத்திமா அம்மா, தாய் மகள். ஆனா 2 பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசு அளவு தான். ஏன்னா ஆயிஷா ரதியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன வயசுலயே கல்யாணம் முடிச்சாங்க. ஃபாத்திமா ரதியல்லாஹுக்கும் கிட்டத்தட்ட அந்த வயசு தான். அப்ப தாயும் மகளும் கிட்டத்தட்ட ஒரே வயசுல இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்ததனால் ஆயிஷா ரதியல்லாஹு தாய் ஆயிட்டாங்க, அவ்வளவுதான். கிட்டத்தட்ட 2 பேருக்கும் ஒரே வயசு தானே. அதனால 2 பேரும் அடிக்கடி உட்கார்ந்து பேசிக் கொள்வார்கள். பேசிக் கொள்வாங்கன்னா சும்மா அடுத்த வீட்டு கதை, அந்த கதை, இந்த கதையெல்லாம் இல்லை. நம்ம பேசுற மாதிரி பக்கத்து வீட்டு கதை, அடுத்த வீட்டு கதை, தேவையில்லாத கதையெல்லாம் இல்லை. 2 பேரும் உலகத்தில் சிறந்த அறிவாளிகள். ஆயிஷா ரதியல்லாஹு ஃபாத்திமா ரதியல்லாஹு 2 பேருமே உலகத்தில் மிகச்சிறந்த அறிவாளிகள். தீனி இல்ம், உலகச் சிறந்த அறிவாளிகள் 2 பேரும். 2 பேரும் பேசிக்கொண்டா எப்படி இருக்கு பாருங்க. அப்போ
சாதாரண நபர்கள் பேசிக் கொள்வதற்கும் நல்ல அறிவாளிகள் சயின்டிஸ்டுகள் பேசிக் கொள்ளக்கூடிய அந்த பேச்சுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும். ஆயிஷா ரதியல்லாஹ், ஃபாத்திமா ரதியல்லாஹ் தீனி இல்மில் ஆகச் சிறந்தவர்கள். ரெண்டு பேரும் பேசிக்கொள்ளும் பொழுது ஆயிஷா ரதியல்லாஹ், ஃபாத்திமா ரதியல்லாஹ் பேசிக் கொள்கிறார்கள் உரையாடல்ல. அப்ப ஆயிஷா ரதியல்லாஹ், ஃபாத்திமா ரதியல்லாஹ் பேசும் பொழுது ஃபாத்திமா ரதியல்லாஹ் முதல்ல ஆயிஷா கிட்ட சொன்னாங்களா, நான் யாரு தெரியுமா, நான் யாரு தெரியுமா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளை. ஃபாத்திமா ரதியல்லாஹ் சொல்றாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண மனிதர் அல்ல, நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், மனித குலத்தில் சிறந்தவர், பெருமானாருக்கு நான் மகள் சொல்லிட்டு சொன்னாங்க, நாளை மறுமையில் ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் அழைப்பான் அல்லவா. எப்படி அழைப்பான்? பேர் சொல்லி அழைப்பான். அவர் பேர் மட்டுமல்ல, அவருடைய தந்தை பெயரோடு சேர்த்து அழைப்பான். அதனாலதான் நம்ம சொல்றோம், பேர் வைக்கும் போது அழகான பேர் வைங்கன்னு. உங்க பிள்ளைக்கு பேர் வைக்கும் போது அழகான பேர் வைங்க. ஏன் தெரியுமா? அவர் அழைக்கப்படுவார், அவரோடு சேர்த்து அவர் தந்தையும் அழைக்கப்படுவார். பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும் போது நல்ல பெயரை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல காரணம் அதுதான். பல காரணம் இருக்கிறது, ஒரு காரணம் அது. ஃபாத்திமா ரலியல்லாஹு சொன்னாங்க, நாளைக்கு அல்லாஹ் என்னை அழைக்கும் போது ஃபாத்திமா பின்து முஹம்மத் என்று அழைப்பான். ஃபாத்திமா பின்து முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகளார் ஃபாத்திமா என்று என்னை அழைப்பான் என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு சொன்ன பொழுது ஆயிஷா ரலியல்லாஹுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஆயிஷா ரலியல்லாஹு பெருமானாருடைய மனைவி தானே, மகள் அல்லவ. ஆயிஷா ரலியல்லாஹு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மகள் தானே. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு எவ்வளவு பெரிய அறிவாளி, எவ்வளவு பெரிய அறிவாளி. பெருமானார் ஆயிஷா ரலியல்லாஹுவை திருமணம் முடிச்சதற்கு காரணமே அதானங்க. மொத்த இல்மையும் சுமக்கக்கூடியவர்களாக ஆயிஷா ரலியல்லாஹு ஆக வேண்டும். இந்த உலகத்திற்கு கிடைக்கக்கூடிய ஹதீசுகளில் இல்முகளில் ஆக சிறந்த பெரிய இல்முகள் ஹதீசுகள் ஆயிஷா ரலியல்லாஹு இருந்துதான் வருகிறது அல்லவா. அப்ப எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கணும். அந்த ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, உங்க வாப்பா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரிதான், நாளைக்கு அழைக்கும் போது ஃபாத்திமா பின்து முஹம்மதுன்னு அழைப்பான் சரிதான். ஆனா கேள்வி கணக்கெல்லாம் முடிஞ்ச பிறகு சொர்க்கத்துக்கு போகணும்ல. சொர்க்கத்துக்கு போகும்போது நான் யாரு கூட போவேன் தெரியுமா? உதுகுலுல் ஜன்னத அன்தும் அஸ்வாஜுக்கும் துஹபரூன், நானும் என்னுடைய கணவரும் சேர்ந்தா சொர்க்கத்துக்கு போவோம், நீனும் உன்னுடைய கணவர் அலியோட சேர்ந்தா சொர்க்கத்துக்கு போவ, நீ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துக்கு போக மாட்டேன், நான் தான் பெருமானாரோடு சொர்க்கத்திற்கு செல்வேன், நான் தான் பெருமானாரோடு சொர்க்கத்தில் இருப்பேன் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சொர்க்கம் வரை நம்மை அழைத்து செல்லக்கூடிய ஒரு பந்தம் திருமண பந்தம். அந்த திருமண பந்தத்தை நாம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும்? திருமண பந்தங்கிறது தவறான பாதையில் நாம் சென்றுவிடக் கூடாது என்பதற்கான ஒரு கவசம். ஒரு மனிதன் தவறான பாதைக்கு சென்றுவிடக் கூடாது, அவனை தூய்மையானவனாகவே ஆக்க வேண்டும் என்பதற்காக இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட ஆகச்சிறந்த இபாதத் திருமணம். சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா மஅஷர ஷபாப், வாலிப கூட்டத்தார்களே, மனிஸ்ததா மின்கும் அல் பாஆ, உங்களில் யார் திருமணம் முடிப்பதற்கு சக்தி பெறுவாரோ அவர் உடனே திருமணம் முடித்துக் கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அல் பாஆனா என்னங்க? திருமணம் முடிக்க சக்தி பெற்றவர் என்று அர்த்தம் வைக்கிறோம். ஆனா இமாம்கள் சொல்லி கொடுப்பார்கள், ஒரு மனிதனுக்கு உடல் அளவில் தகுதி இருக்கிறது, பொருளாதாரத்தில் போதுமான தகுதி இருந்தால் போதும், நிறைய சம்பாதிக்கணும், லட்சக்கணக்கில் பணம் வைத்துக் கொண்டுதான் திருமணம் முடிக்கணும் என்ற அவசியம் இல்லை. உடல் தகுதி பெற்று தன் மனைவிக்கு கொடுப்பதற்கு போதுமான அளவுக்கு அவரிடத்திலே பொருளாதாரம் வந்துவிட்டால் திருமணம் முடிப்பது அவருக்கு கடமையாகி விடுகிறது. நல்ல வேலைக்கு போகணும், நல்ல சம்பாதிக்கணும், நிறைய பொருளாதாரத்தை சேர்த்து வைக்கணும், வீடு கட்டணும், எல்லாம் வாங்கி முடிக்கணும், அதற்கு பிறகுதான் திருமணம் முடிக்கணும் என்பது ஷரியத்தில் அல்ல. உனக்கு உடல் அளவில் தகுதி வந்து விட்டதா, பொருளாதாரத்தில் போதுமான அளவுக்கு உங்களுக்கு தகுதி வந்து விட்டதா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திருமணம் முடிச்சிருங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, திருமணத்தின் மூலியமாக உங்களுக்கு பரக்கத்து ஏற்பட்டு விடும். இன்னும் கொஞ்சம் வரட்டும், இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் என்றால் வருடங்கள் கடந்து கொண்டு போய் கொண்டே இருக்கும். வருடம் போனா பிரச்சனை இல்லைங்க, வயசும் கூட சேர்ந்து போகுது.
வயசு போனாலும் பிரச்சனை இல்லைங்க, தவறுல போய் விழுந்துடக்கூடாது. இன்றைக்கு இருக்கிற கால சூழ்நிலை எந்த மனிதனை எந்த தவறில் வீழ்த்தும் என்று தெரியாது, எந்த இடத்தில் அவன் சருகி போவான் என்று தெரியாது. அதனால நல்லா இருக்கும் போதே பொருளாதாரம் போதுமான அளவுக்கு இருக்குதா, திருமணத்தை முடிச்சு வைங்க. மீண்டும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் வரக்கத்தை. சரியான உதாரணம் பெருமானாருடைய வாழ்க்கை தான் அதற்கு சரியான உதாரணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கா முடிக்கும் போது என்ன லட்சக்கணக்கில் பணம் வைத்திருந்தார்களா? ஒன்றுமில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், திருமணம் முடிக்கின்ற பொழுது அபூ தாலிபுடைய பொறுப்பில் தானே பெருமானார் இருந்தாங்க. அபூ தாலிபிடத்தில் 8 ஆடுகள் இருந்ததாம். அதுல 3 ஆடு பெருமானாருக்கு சொந்தம். அவ்வளவுதான் முடிஞ்சு. அபூ தாலிபிடத்தில் 8 ஆடு இருந்தது, அதில் 3 ஆடு பெருமானாருக்கு சொந்தம். அவ்வளவுதான், 3 ஆடு தான் சொத்தே. வாப்ப உமாவுக்கு பெரிய சொத்தெல்லாம் இல்லை. பிறப்பதற்கு முன்னால் தந்தை இறந்து விட்டார்கள். பிறந்த 6 வயதில் தாய் இறந்து விட்டார்கள். அவர்கள் வாழ்ந்த வீடு ஒரு சின்ன வீடு, அவ்வளவுதான். பெரிய சொத்தெல்லாம் ஒண்ணும் கிடையாது. 3 ஆடு இருந்தது பெருமானார் திருமணம் முடிக்கிற நேரத்தில். வவஜதக ضالன் வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா. அல்லாஹ் சொல்கிறான் பெருமானாரை பார்த்து, சூரா வல்லுஹால சொல்லுவான், வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா. நபியே, உங்களை ஆயில் ஏழையாக அவன் பெற்றுக்கொண்டான். ஏழையாக இருந்தீர்கள். ஃபஅக்னா, அவன்தான் உங்களை கனியாக ஆக்கினான், பணக்காரனாக ஆக்கினான். இந்த ஆயத்துக்கு கீழே தப்சீர்ல சொல்லுவாங்க, என்ன பணக்காரன் ஆக்கினா? கூரையை பீத்து கொண்டு பணம் வந்து விழுந்ததா, அல்லது வியாபாரத்திற்கு சென்று லட்சக்கணக்கில் பணம் சம்பாதித்து விட்டார்களா? இல்லை இல்லை. பிதஸவ்வுஜ் கதீஜா ரலியல்லாஹ், கதீஜா ரலியல்லாஹ்வை திருமணம் முடித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணக்காரராக மாறினார்கள். பணக்காரனா மாறினாங்கன்னா எல்லா சுத்தியும் வளைச்சு போட்டுக்கல, அப்படி பேசினாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கல்யாணம் முடிஞ்சு கதீஜா ரலியல்லாஹு 25 வயசுல கல்யாணம் முடிச்சு அடுத்த நாள் 2வது நாளே மக்கத்து குறைஷிகள்ல சில பேர் 4 இடத்துல 4 பேர் பேசுறவங்க இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களா இல்லையா, அந்த மஜ்லிஸ்லயே அடுத்த நாளே பெருமானாரும் இருக்கிறார்கள், கதீஜா ரலியல்லாஹு இருக்கிறார்களாம். பெருமானாரை பார்த்து சொன்னாங்களா, ஆஹா முகம்மது பெரிய கொப்பா பிடிச்சிட்டாரான்னு. கதீஜா ரலியல்லாஹு திருமணம் முடிச்சிட்டாங்கல்ல. என்னங்க, நான் பெருசா படிக்கல, ஆனா திருமணம் முடிக்க போற பெண்ணு பெருசா படிச்சிருந்தா நான் படிச்ச மாதிரி என் பேருக்கு பின்னாடி வந்துடும் சொல்ற மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய சொத்து இல்லை. ஆனால் கதீஜாவை திருமணம் முடிப்பதன் மூலியமாக பெருமானார் முஹம்மத் நிறைய சொத்துக்கு சொந்தக்காரரா ஆயிட்டாரு. பெரிய கொப்பா தான் பிடிச்சிருக்காரு, பணத்துக்கு தான் கல்யாணம் முடிச்சிருக்காருன்ட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் திருமணம் முடிக்கல, கதீஜா அம்மா தான் கேட்டாங்க, திருமணம் முடிச்சாங்க. ஆனா எப்படி பேசிட்டாங்க? இப்படி பேசியது கதீஜா ரலியல்லாஹு காதுல விழுந்துருச்சு. பேசும்போது 2 பேர் இருந்தாங்கல்ல, கதீஜா ரலியல்லாஹு காதுல இந்த வார்த்தை விழுந்ததாம். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள், அந்த இடத்திலேயே கதீஜா அம்மா சொன்னாங்களா, என்னுடைய ஒட்டுமொத்த சொத்தும் என்னுடைய கணவருக்கு நான் கொடுக்கிறேன், அவர் அது எப்படி வேண்டுமானால் செலவு செய்யட்டும். என்னுடைய ஒட்டுமொத்த சொத்தையும் நான் என் கணவர் முஹம்மதுக்கு கொடுக்கிறேன், அதை எப்படி வேண்டுமானாலும் அவர் செலவு செய்யட்டும். சொத்துன்னா சும்மா சாதாரண சொத்து இல்லைங்க. இன்னைக்கு அந்த சொத்துகள் இருந்தால் அவர்தான் உலகத்தில் முதல் பணக்காரர், உலக பணக்காரர். இன்றைக்கு அந்த சொத்து இருந்தால் கதீஜா அம்மாட்ட, அவர்தான் உலக பணக்காரர்களில் முதல் நபர். கதீஜா அம்மாவுக்கு இருந்த சொத்து அனைத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார்கள் கதீஜா அம்மா. கண்ணியத்திற்குரியவர்களே, திருமணம் முடித்தார்கள். அல்லாஹ் அவர்களை போதுமான அளவிற்கு, போதும் போதும் என்று சொல்கிற அளவிற்கு பெருமானாருக்கு பாக்கியத்தை கொடுத்தான். ஆனா அதை வச்சு அவங்க என்னவோ பெரிய வீடு கட்டி மாளிகை கட்டி மெத்தையில் படுத்து உறங்கவில்லை. எல்லா சொத்துகளையும் தீனுக்காக வேண்டி செலவு செய்தார்கள். எதையுமே சேர்த்து பேங்க்ல லாக்கர்ல வைக்கல, அனைத்தையும் பெருமானாருக்காக வேண்டி செலவு செய்தார்கள், தீனுக்காக வேண்டி செலவு செய்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, கதீஜா அம்மாவுக்கு 2 கல்யாணம் முடிச்சிருந்தவா, ஏற்கனவே 2 கல்யாணம் முடிச்சிருந்ததுன்னு, அப்பவும் பிள்ளைகள் இருந்தார்கள். 3ஆவதாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடித்தார்கள். கதீஜா அம்மா எந்த அளவுக்கு பெரிய பணக்காரன்னா, அந்த காலத்திலே கதீஜா அம்மாவுக்கு சொந்த கப்பல் இருந்துச்சான். சொந்த கப்பல். வியாபார நிமித்தமாக
வியாபாரம் செய்வதற்காக வேண்டி செல்வ சீமாட்டியாக மக்காவிலேயே பெரிய வியாபாரியாக இருந்த ஹதீஜா அம்மாவுக்கு கப்பல் இருந்தது. எல்லா சொத்தும் ஹதீஜா அம்மாவுக்குரியது. தந்தை விட்டு போன சொத்துக்களை வியாபார நோக்கத்தில், வியாபார திறமையில் தந்தை கொடுத்த சொத்துக்கள் அனைத்தையும் 70 மடங்காக உயர்த்தி காட்டியிருந்தார்கள் ஹதீஜா அம்மா. ஹதீஜா அம்மாவுடைய அந்த திறமையின் காரணமாக கண்ணியத்திற்குரியவர்களே அவ்வளவு சொத்துக்களை சேர்த்து வைத்திருந்தார்கள். அனைத்தையும் பெருமானாருக்கு தீனுக்காக வேண்டி கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடிக்கும் போது சொன்ன 40 வயசு என்று சொல்லியிருந்தோம். பெருமானாருக்கு 25 வயசு, அவர்களுக்கு 40 வயசு. 2 திருமணம் முடிச்சிருந்த பெண்மணி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வயசு வாலிப வயசுல எப்படி இருப்பார்கள்? ஒரு வாலிப பையனுக்கு பெண் பார்ப்பதா இருந்தால் எப்படி நம்ம பார்ப்போம்? நம்ம பிள்ளை, நம்ம வீட்டு பிள்ளை, 25 வயசு திருமணமாகிற பிள்ளை, நல்ல சம்பாதிக்கிறார், நல்ல உடல் வலிமையோடு இருக்கிறார், அவருக்கு எப்படிப்பட்ட பெண் தேர்ந்தெடுக்கணுமா? ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயது ஹதீஜா அம்மாவை திருமணம் முடிச்சாங்க. ஏன், காரணம் என்ன? ஆனா சஹாபாக்களை பார்த்து பெருமானார் சொல்வார்கள், நீங்கள் திருமணம் முடிப்பதாக இருந்தால் புது பெண்ணை திருமணம் முடியுங்கள், திருமணம் முடிக்காத புது பெண்ணை திருமணம் முடியுங்கள். பாக்கிரா என்ற அரபிலே சொல்வார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு ஒரு முறை பெருமானாரோடு பிரயாணத்தில் இருந்து வருகின்ற பொழுது வேகமாக சென்றார்கள். என்ன ஜாபீர், என்ன என்று கேட்டார்கள். யா ரசூலுல்லாஹ், திருமணம் முடிஞ்சிருச்சுன்னா அதான் வேகமா வீட்டுக்கு போறேன்னாங்க. அப்படியா, திருமணம் முடிச்சிட்டீங்களா? பெண் எப்படிப்பட்ட பெண்மணி? ஏற்கனவே திருமணம் முடித்த பெண்மணியா அல்லது புதிதாக திருமணம் முடிக்கிற முதல் திருமணமா என்று கேட்டார்கள். ஜாபீர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இல்ல யா ரசூலுல்லாஹ், 2வது கல்யாணம் முடிச்சிருக்கிறேன். அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, 2ஆம் தரமா தான் கல்யாணம் முடிச்சிருக்கேன் என்று ஜாபீர் ரலியல்லாஹு சொன்ன பொழுது பெருமானார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? புது பெண்ணை கல்யாணம் முடிச்சிருக்கலாம்ல, அப்போதுதான வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், நீங்கள் புது பெண்ணை கல்யாணம் முடிச்சிருக்கலாமே என்று அவருக்கு பெருமானார் ஆலோசனை கொடுத்தார்கள். ஆனா அதுக்கு அவங்க வேற காரணம் சொன்னாங்க. எனக்கு நிறைய சகோதரிகள் இருக்கிறார்கள், ஜாபீர் ரலியல்லாஹு சொன்னாங்க. நானும் ஒரு சின்ன பெண்ணை கல்யாணம் முடிச்சிட்டு வந்தா, ஒரு 20 வயசு பெண்ணை கல்யாணம் முடிச்சிட்டு வந்தா, அவள் என்னுடைய சகோதரிகளோடு சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. என்னுடைய சகோதரியை ஒரு தாய் ஸ்தானத்தில் இருந்து பார்த்து கொள்வதற்கு ஒரு பெண்மணி வேணும். அதனால தான் நான் 2வது கல்யாணம் முடிக்கிற பெண்மணியை முடிச்சுட்டு வந்தேன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்களுக்கு பாக்கிராவை கல்யாணம் முடிங்கன்னாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடிச்சது ஸய்யிபாவை. கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடிச்சதற்கான நோக்கம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒவ்வொரு பெண்ணை கல்யாணம் முடித்ததற்கும் ஒரு நோக்கம் இருந்தது. ஃபலுஃபர் பிதாத்தி தீன் என்று சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்ல தீன் பற்றுடைய பெண்ணை நீங்கள் திருமணத்திற்காக வேண்டி தேர்ந்தெடுங்கள் என்று. 4 வகையான பெண்கள் இருக்கிறார்கள். ஹதீஸ் படிச்சிருப்போம், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நல்ல தீன் பற்றுடைய பெண்ணை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் என்று சொன்னார்கள். நல்ல இல்முடைய பெண்ணை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லல, நல்ல தீன் பாங்கான பெண்ணை தேர்ந்தெடுங்கள். இல்மு மட்டும் இல்லை, தீன் அடிப்படையில் வாழக்கூடிய நல்ல குணமுடைய நல்ல செயல்பாடுடைய பெண்ணை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹதீஜா அம்மா அப்படிப்பட்ட ஒரு பண்புக்கு சொந்தக்காரர். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா அம்மாவை தேர்ந்தெடுத்தார்கள். இறுதி நாள் வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற வரை ஹதீஜா அம்மாவை மறக்கவே இல்லை. நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ருஸிக்து ஹுப்பஹா என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவளுடைய பிரியத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்து விட்டான் ரிஸ்காக, அதனால நான் அவர்களை மறக்கவே முடியாது. அது மாத்திரமா, என்னுடைய எல்லா பிள்ளைகளும் ஹதீஜாவின் மூலியமாக வந்ததுதான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுப்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, 7 பிள்ளைகளை ஹதீஜா அம்மா மூலியமா தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றெடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 பிள்ளைகளும் ஹதீஜா அம்மா மூலியமா வந்ததுதான். அதற்கு பிறகு உண்டான எந்த மனைவிக்கும் பிள்ளை பிறக்கவில்லை. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா அம்மாவுடைய பிரியத்தையும் நேசத்தையும் கடைசி வரையும் பாதுகாத்து வந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கணவன் மனைவியாக வாழக்கூடிய மக்களுக்கு பெருமானார் காட்டி தந்த வழிமுறையில், பெருமானார் சொல்லித் தந்த அந்த வழிமுறையில் எடுத்து நடக்கக்கூடிய, நல்ல அந்யோன்யமாக வாழக்கூடிய, பாசங்களையும் பிரியங்களையும் கொடுத்து வாழக்கூடிய நல் மணமக்களாக, நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள் புரிவானாக. அடுத்தடுத்த நாட்களில் இன்ஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டான திருமணத்தை தாண்டி
பெருமானாருடைய ஹிஜ்ரத்தை பற்றி, அதற்கு பிறகு உண்டான விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அறிந்து கொள்வோம். அதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா